ஓம் சண்முக பதையே நமோ நமஹ. ஆறுமுக தலைவருக்கு போற்றி போற்றி. அடியில பிரிச்சு எப்படி பிரிச்சு அர்த்தம் ஷட் பிளஸ் முகன் ஈக்குவல் டு 6 பிளஸ் முகன். ரொம்ப தெரியல ஷட்ங்கிறது தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தை, அதுக்காக பிரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஷட் பிளஸ் முகன் 6 பிளஸ் முகன். பதையே ஈக்குவல் தலைவருக்கு. பதையே என்றால் ஈக்குவல் போனோம் ஈக்குவல் டு தலைவருக்கு. நமோ நம ஈக்குவல் டு போற்றி போற்றி. முதல் அடி ஆறுமுகப்பதியின் சிறப்பை எண்ணி வணக்கம் கூறுகிறது. இனி ஆறுமுகன் என்பதன் தத்துவங்களை விசாரிப்போம். 1. சிவனாருக்குரிய முகங்கள் 5. அவை முறையே ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம், சம்ஸ்கிருத சத்யோசாதம் என்பன. அவற்றோடு தேவியின் முகம் ஒன்றும் கூறி 6 முகமாயிற்று. செய்யுள் முன்னெடுத்துரைத்த 6 முகங்களுள் ஒன்று 100 மணி ஈசானம். மண்ணு 100 மணி. தற்புருடம் ஒன்று மல்கு 100 மணி. அகோரம் தான் ஒன்று. தென்னுரத்தொன்று வாமதேவமே 100 மணி. வாமதேவமே தென்னுரத்தொன்று அழகு பொழிந்து விளங்குவது வாமதேவமே, அது 100 மணி. சத்யோசாதம் நெக்ஸ்ட் லைன் என்ன மற்றொன்று வேறொன்று 5 போச்சு. வேறொன்று 6வது என்ன ஏனுறும். ஏனுன்னா மதிப்புக்குரிய குடிலையாமே. ஏனுறும் குடிலையாமே. அது 6வது முகம் அம்பாளோட குடிலை சக்தி சொல்ல முடியாது. அம்பாளோட சக்தி குடிலை பிரணவம் எல்லாம் ஒரே வார்த்தை சொல்ற கடையில. இன்னொரு செய்யுள் இவரோட பாட்டே தான் சுவாமியோட. அடலவிர் இன்னொரு செய்யுள். அடலவிர் அவிர் விளங்குகின்ற வலிமை விளங்குகின்ற. சத்யோசாதாதி ஓர் 5ம் சத்யோசாதம் முதலையாகிய 5 சம்ஸ்கிருதமே பாட்டாரு தமிழே வருது. இத்தியாதின்னு சொல்ற முடியும். நம்ம ஓர் 5ம் கொன்றை படலை கொள் சிவன் முகம். மாலை பண்றமா படலை கொள் சிவன் முகம். கொள் சிவன் முகம் இது கஷ்டம் இல்ல. சிவன் முகம் அந்த 5 சிவன் முகம். சத்யோசாதத்துல வாமதேவம் அகோரம் அதெல்லாம். கீழ் பராவு சிற்பரை ஒன்று என்றே. சிற்பரையா பார்வதியோட தேவியோட முகம் ஒன்று என்றே. கெடல்லரு முதல்வன் நூல்கள். இப்படிதான் யார் சொல்றாங்கன்னா நான் சொல்லல. கெடல்லரு முதல்வன் நூல்கள் கிழத்தொரு திறத்தினாலே விவரித்து சொல்லுகின்ற அந்த சாமர்த்தியம். திறத்தினாலே கிழத்தொரு திறத்தினாலே குடிலையை ஞானமாக சக்தியாய் கூறல் சாலும். குடிலை ஞான சக்தி நூல்கள் தான் சொல்லுகின்றன. சாலும் கூறல் சாலும் கூறுவது தகும். பிராக்கெட்ல சக்கர் விழ செம்மாப்பு கட்டிங்கள. சக்கரை விழ செம்மாப்பு எப்ப பாராயணம் பண்ண வரலாம். செம்மாப்புன்னா கழிப்பு பூரித்த கழிப்பு. அப்புறம் இது சம்ஸ்கிருத நூல். இது சிவபெருமான் உமைக்கு சொல்றாரு. தொன்மயோ உண்மயமாகவும் மண்மயோ என்மயமாகவும் யஸ்மாத் தொன்மயோ மண்மயோ யஸ்மாத் ஷட்வக்ரம் பரிகீர்த்திதஹ. கீர்த்திதஹ அர்த்தம் சொல்லியிருக்க. பரிகீர்த்திதஹ ஒரே வார்த்தை பரிகீர்த்திதஹ. கீர்த்தியாக முன்முகமான ஒன்றும் உன்னுடைய, அதாவது அம்பாளை பார்த்து சொல்ற வார்த்தை. ஈஸ்வரன் அம்பாளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. முன்முகமான ஒன்றும் அம்பாள் கேட்கிற முருகனோட மகிமையில தான் அப்ப நிறைய சொல்றாரு. அதுல இது ஒண்ணும். என்முகமான 5ம் உடையவன் ஆதலில் நின்மகன் சொல்றாரு. நின்மகன் ஆறுமுகம் எனப்படுகிறான். உன்னுடைய பிள்ளை ஆறுமுகம் என்று பெயர் வந்தது. உன்முகமும் என்முகமும் சேர்ந்து நின்மகன். பிராக்கெட்ல வடமொழி ஸ்காந்தம். ஸ்காந்தத்துல வர கல்புரத்துல வர வார்த்தை. தொன்மயோ தொன்னா நீ ஒரு வார்த்தை 2 நம்பர் 2 போட்டுக்கோ. ஆறுமுக தத்துவங்கள் தும் தான் துவம். இந்தியில தும் வரும். ஆறுமுக தத்துவத்தில் நம்பர் 2 எங்கும் முகமுடையான் எல்லாம் காண்பவன் என்பதே ஆறுமுக அமைதி என்ற. காண்பவன் என்பதே ஆறுமுக அமைதி என்ற. அதான் ஆறுமுக தத்துவம். அதுக்கு விவரம் சொல்லியிருக்காரு. மேலே கூறியவற்றில் ஈசான முகம் மேல் நோக்கியது. தற்புருடம் டேஷ் கிழக்கிலும், அகோரம் டேஷ் தெற்கிலும், வாமதேவம் டேஷ் வடக்கிலும், சத்யோசாதம் டேஷ் மேற்கிலும், குடிலை அல்லது தேவி முகமான அதோமுகம். அதனாலதான் நம்ம இந்த சாதாரண சகசராம்சத்துக்கு இதான் காரணம். கீழ் நோக்கி நம்ம இந்த உலகத்தை பாக்குற முகம் அது. அம்பாளுடைய சக்தி இருக்கிற போதுனால
அதான் ஏதாவது அச்சித்த சக்தியே நமோ நமகன்னு ஆரம்பிக்கிற அந்த சகசநாமம் தான் எல்லாரும் சொல்றது. கீழ் நோக்கியும் உள்ளன. இதுக்கு செய்யுள் கீழ் ஒரு குடிலை ஈசம் ஈசங்கிற சத்யோசாகம் கேடில் மாழை கொள். இந்த வாமதேவ முகம் பொன்னிறமா இருக்கும் போட்டிருக்கு. அதான் மாழை வருகிறார். மாழை ரூபன் இல்லையா, பழமதி சோழ பாட்டில் வருது இல்லையா. வாமதேவம் மாழைக்குள் வாமதேவம் வளர் அகோரம் திரோதம் கீழெனும் அதம் மேல். அப்பறம் பார்த்து மேற்கு கெழு வடக்கு அவ்வாசி ஆர்வத்தாழூரு முக நோக்காம் இவ்வுண்மையும் பூர்த்தி காட்டும் என்பதால் முருகவேலின் 6 திருமுகங்களும் 6 திசைகளிலும் காட்சி அளிப்பன். திருமுகங்களும் 6 திசைகளிலும் காட்சி அளிப்பன் அளிப்பன். அதாவது எங்கும் கண்ணும் செவியும் முகமும் உடையவன் இறைவன் என்பதாம். சிதாகாசமாக நிறைந்துள்ள பரமான்மா ஆறுமுகன் என்று அறிக. சிற்றம்பலத்தையர் அன்புனி 100 சிற்றம்பலத்தையர்கள் சிற்றம்பலம் சிதாகாசத்தில் இருக்கிற முருகப்பெருமான். அதேதான் நன்றாக ரெண்டு ஒண்ணுதான் என்று அறிக. நிறைந்துள்ள பரமான்மா ஆறுமுகன் என்று அறிக. 3 ஆதாரங்களே 6 முகமாகும். ஆண்டவன் அருளை பெறுவோர் ஆதார நிலை 6ம் கடந்து மேல்நிலை அடைய வேண்டும். ஆறாரையும் நீட்டு. இவர் 36 தத்துவங்களுக்கு அதை சொல்றாரு. இவர் இந்த 6க்கு வச்சுட்டு இந்த 6 ஆதாரங்களுக்கு சொல்றாரு. இவர் அர்த்தம் நீட்டு அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாள் உள்ளதோ அனுபூதி என்பது கந்தர் அனுபூதி. 6 ஆதாரங்கள் ஆயின. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் எல்லாம் கம போடுவோம். மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்பன. இவைகளுக்கு முறையே தந்திமுகன் பிரமன் திருமால் ருத்திரன் மகேசன் சதாசிவன் என்பவர் ஆதார தேவதைகள் ஆவர். இவர்கள் அனைவரையும் முகமாக கொண்டு ஆராதார தெய்வமாக விளங்குபவன் 6 முகன் ஆகும். முகமாக கொண்டு இந்த 5 தேவதைகளும் 6 முருகனுடைய 6 முகங்கள் 6 பேர் ஆவதா கொண்டு ஆராதார தெய்வமாக விளங்குபவன் 6 முகன் ஆகும். இதுக்கும் சான்று இருக்கு. அவரோட சுவாமிகளோட பாட்டிய கொட்டேஷன். தந்தி முகனோடு மற்ற 5 பெயர் நீர்மையும் தன்னகத்துள்ள தெய்வமே. இது எந்த பாட்டுலன்னு சொல்ல குமரகுருதாசர் பாடல் போட்டிருக்காரு. குமரகுருதாசர் பாடல் இவரேதான் ராமநாயகர் தான். ராமநாயகர் குமரகுருதாசர். 4 அன்றி பண்ணி 6 சக்திகளே 6 முகங்களாகும். குடிலை எல்லாம் கமாக போடுவாங்க. ஆதி பறை இச்சை கிரியை ஞானம் என்றவர்கள் 6 சக்திகள். இவர்கள் செவ்வேலின் திருமுகம் ஆதலை திருமுகம் ஆவதே கொட்டேஷன்ல குடிலையோடு ஐஞ்சத்தி மாமுகம் என கொண்ட வெள்ளி நாயகன் கொட்டேஷன். திருப்பூர் சந்நிதி முறை 6 குணங்களே 6 முகங்களாம். 6 குணங்களே பகவான்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். பகம்னா 6, அதனாலதான் அவருக்கு பகவான். பகம்னால 6 தான். அதுதான் பாமன் சுவாமி சொல்றாரு. மற்றவாளுக்கெல்லாம் ரூடி, மற்றவாளுக்கு இயற்கை. அதாவது மற்றவாளுக்கு பகவான் சொல்றதா ஒரு கௌரவத்துக்காக சொல்றது. அதனாலதான் அந்த 6 முகங்கள் இருக்கிறது, 6 முகமா இருக்குது. அவர்தான் காமிக்கிறான். எல்லாரையும் சொல்றோம். ராமாயணத்திலேயே அகஸ்திய பகவான்ங்கிறாரு, ரமணர் பகவான்கிறோம், சாய் பகவான்கிறோம். அவளுக்கெல்லாம் ஒரு மரியாதைக்கு சொல்றோம். உண்மையான 6ங்கிறது இவர் தான். ஐஸ்வர்யம் எல்லாம் கம்ப பண்ணும். வீரியம் புகழ் சிறு ஞானம் வைராகியம் என்பன 6 அருங்குணங்கள். இவற்றை அடியார்க்கு அருளும் குறிப்புடன் முகமாக கொண்டுள்ளான் குமரபிரான். கொட்டேஷன் பண்ணி மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்தது என்ன ஆவிகட்கு. இந்த இடத்துல ஜீவா அர்த்தம். இந்த ஆவியில ஆவிகட்கு அருளும் ஆற்றால் ஆவி சாவியாகாமல் என்ன அர்த்தத்துல நம்முடைய ஜீவன் 6 அருமுகம் கொண்டான் அன்றே. தென்மொழி கந்தபுராணம். அதாவது வடமொழி ஸ்காந்தம், தென்மொழி கந்த புராணம். காந்தம் அது. இது கந்த புராணம். பாயிண்ட் 6 உல்லாசம் நிராகுலம் யோகம் இதம் சல்லாபம் வினோதம் என்ற அறுவகையானது 6 முகம். கொட்டேஷன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ பிராக்கெட்ல அனுபூதி. 7 பாயிண்ட். 6 அத்துவாக்கள். அவரு இதெல்லாம் சொல்லல, நான் சேர்த்திருக்கேன். அது என்னங்கிறது அதுக்கு பிராக்கெட்ல போட்டுங்க. கலா புவன இதுல வந்திருக்கு. சொல்லியிருக்கேன். கற்கதிகள் என்பது வர்ணம், அதுவான வழி. மந்திரம் வர்ணம் மந்திரம் பத
தத்துவம் தத்துவம் அதான் கமா பிராக்கெட் எண்டு கமா. அப்புறம் 6 சுவைகள் பிராக்கெட். கைப்பு, சிற்றிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, காரா, துவர்ப்பு, கார்ப்பு. இங்கிலீஷ்ல காட்டே கிடையாது கார்ப்புக்கு, ஹாட்டுமாங்க எல்லாத்தையும். அப்புறம் 6 ருதுக்கள் சீசன் பிராக்கெட்ல. சித்திரையும் வைகாசியும் வசந்த ருது, ஆனியும் ஆடியும் கிரீஷ்ம ருது, கிரீஷ்ம, ஆவணியும் புரட்டாசியும் வருஷ ருது, மழை பெய்யற காலம். ஐப்பசியும் கார்த்திகையும் சரத் ருது, மார்கழியும் தையும் ஏமந்த ருது. சம்ஸ்கிருத ஹே வரும், தமிழ்ல ஏ வருது, ஏமந்த ருது. இதெல்லாம் சங்கல்ப மட்டச்சு இதெல்லாம் வரும். மாசியும் பங்குனியும் சிசிர ருது முதலியவை 6 முகங்களாகும். அது 6 அத்வாக்கள், 6 சுரர்கள், 6 முகங்கள், இவைகள்லாம் 6 முகங்கள்.